ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். நம்ம ஜெபித்து இந்த நாள் தியானத்துக்குள்ளே போவோம். ஜெபிக்கலாம், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்கும் போதும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே பலனையும் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து உண்மையிலே சந்தோஷம் கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவினர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை எடுத்து சொல்வதற்கு நான் பலனற்றமாக இருக்கிறேன். ஆனாலும் உடைய கிருபை அந்த போதுமானதாக இருக்கிறபடியாலும் நன்றி கொடுத்து துதிக்கிறோம். மீதமான வேலை முழுவதும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிருபை கொடுக்கட்டும். பரிசுத்தாவினர் ஆளுக்கு செய்து எங்களுக்கு நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிட்டதுனால கடந்த முறை ஏப்ரல் மாதம் நம்ம தியானித்தப்போ இந்த ஓல்டு சாங்சுரி அந்த நியூ சாங்சுரி, பழைய கூடாரமும் புதிய கூடாரம் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம தியானித்தோம். அதை உங்களுக்கு வேகமாக திரும்பமாக நினைப்பட்டு விட்டு இன்றைய நாளிலே 9ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் தியானிக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் 11-14 அடுத்த வாரம் தியானிக்கும். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த 9ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஸோ இதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு கடினமான புஸ்தகம் தான். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது யூத பின்னணியில் இருப்பவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த ஜூடியாசம் அந்த மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. நமக்கு அதுக்கும் சம்மதமே கிடையாது. நம்ம புறஜாதிகள் இருக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நம்ம விளங்கி கொண்டால்தான் ஓரளவு நம்ம இந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஸோ இதை எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷம் இந்த எபிரேய ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதில் ஒரு சிலர் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் அந்த ரட்சிப்பின் விளிம்புக்கு வந்து விட்டார்கள். ஸோ இன்னும் ரட்சிப்பு அவங்களுக்கு ஒரு அடி தான் தூரம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படி தான் சொல்லுவார். நிறைய ஜனங்க அந்த ஒரு அடியில் தான் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு அடியில் நிற்கிறாங்க. ஸோ அந்த எபிரேய நிருபனுடைய முக்கியமான சத்தியம், அந்த எபிரேய நிருபத்தில் இந்த எபிரேய நிருப ஆக்கியவன் கொண்டு வருகிற காரியம் என்னென்னா, ஹவு டு கெட் டு காட். ஸோ தேவனை கிட்டி சேர்வது எப்படி. ஸோ இதற்காக அவர் உபயோகப்படுத்துகிற பதம் என்னென்னா, தேவனை கிட்டி சேருதல், முற்றுமுடிய ரட்சிக்கப்படுதல், அப்புறம் பூர்ணராகுதல். ஸோ இப்படிப்பட்ட பதங்களை அவர் அதுக்காக உபயோகப்படுத்துகிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவனாலன்றி ஒருவரும் தேவனத்தை கிட்டி சேர முடியாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான பழைய உடன்படிக்கை, அந்த ஆசாரியத்துவங்கள், பல்வேறு சுத்திகரிப்பு முறைகள், பல்வேறு பலிகள், இதெல்லாம் மனிதர்களே தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கொண்டு போவோம். ஆனால் முற்றுமுடிய ஒரு மனுஷனை அது ரட்சிப்பதற்கு அது ஏது இல்லாது இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஸோ த ஃபுல் ஆக்சஸ் டு காட். ஸோ தேவனிடத்தில் பூர்ணமாக நெருங்குதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அப்படின்றத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் யோவான் சுவிசேஷத்தில் என்னாலன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த எபிரேய நிருப ஆக்கியவன் கொண்டு வருகிறதான செய்தி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பிதாவை நெருங்க முடியும்.
சப்போஸ் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம்ல. ஸோ வானத்திலும் வானத்துக்கு கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல், ஸோ இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஸோ அப்போஸ்தலர் 4:12. ஸோ நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நெருங்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எனக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவ தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நிராகரித்து விடுவீர்களானால், தள்ளி விடுவீர்களானால், ஸோ தேவனிடத்தில் கிட்டி சேர்கிற அந்த ஒரு வழியும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு போயிற்று அப்படின்றது தான் உண்மையான சத்தியம். ஸோ அது எபிரேய நிருபாக்கியன் வந்து ஸோ இந்த ஆரம்ப அதிகாரங்களை நம்ம பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிலும் மேன்மையானவர் என்பதை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களிலும் மேன்மையானவர், அவர் மோசேயிலும் மேன்மையானவர், அவர் ஆரோனை காட்டிலும் மேன்மையானவர், அவர் யோசுவாவை காட்டிலும் மேன்மையானவர் அப்படின்ற காரியத்தை கொண்டு வருகிறதை பார்க்கும். ஸோ தொடர்ந்து அவர் வந்து 3 காரியங்களை ஸோ தேவனிடத்தில் சேருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சேருவதற்கான 3 காரியங்களை அவர் சொல்கிறதை பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னென்னா, இந்த நியூ ப்ரீஸ்ட்ஹுட் அல்லது புதிய ஆசாரியத்துவம். ஸோ அவர் வந்து நம்ம பார்க்குறோம்ல, ஸோ ஆரோன் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் கிடையாது. அவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஸோ புதிய ஆசாரியத்துவம், புதிய பலி. 9:22 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஸோ கிறிஸ்துவானவர் தான் அல்டிமேட் அல்லது இறுதியான பலி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே மனிதர்களை மீட்டெடுப்பதற்கு ஸோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று லேவியராகமம் 17:11 வாசிக்கிறோம். அதை இங்கே எபிரேய நிருபாக்கியோன் கோடிட்டு காட்டுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுகிறது, நம்மளை ரட்சிக்கிறது. 3வது காரியம் வந்து புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போமானால் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமான, தமிழ் பைபிளில் முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறான். இங்கிலீஷில் எக்ஸலண்ட் மினிஸ்ட்ரின்னு போடப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. ஸோ உன்னதமான ஆசாரிய ஊழியத்தையும் கிறிஸ்துவானவர் பெற்றிருக்கிறார். ஸோ கிறிஸ்துவிலே மேலான ஆசாரியத்துவம், மேலான பலி, மேலான உடன்படிக்கை இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமானால் அதை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டும். ஸோ அதுதான் எபிரேய நிருபாக்கியம் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ மேலான ஆசாரியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள், இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடைய ஆசாரியரானார். இது வந்து சங்கீதம் 110:4 தாவீதினால் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் இங்கே எபிரேய நிருபாக்கியம் அநேக வசனங்கள் வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் தான் கோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து எழும்புகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நித்திய பிரதான ஆசிரியராக இருக்கிறார். 2வது வந்து புதிய பலி அப்படின்னும் போது 10:5 வாசிக்கலாம். எபிரேய நிருபம் 10:5, 5:6. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை,
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமாம், இது சங்கீதத்திலிருந்து இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் எடுத்திருக்கிறதை பார்க்குறோம். ஸோ புதிய பலியால், ஸோ தேவனுக்கு பிரியமானது வந்து அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த மிருகத்தின் பலி அல்ல. ஸோ தேவனுக்கு பிரியமானது வந்து அவருடைய குமாரனை அந்த கிருபாதார பலியாக அல்லது பாவ நிவாரண பலியாக அல்லது நம்ம எபிரேயர் நம்ம ரோமர் பைபிள் ஸ்டீலில் பார்க்குறது போல் கோவ நிவாரண பலியாக ஏற்படுத்தும்படி அவரை இந்த உலகத்துக்கு அனுப்புவது தேவனுடைய சித்தமாக இருந்தது என்று பார்க்குறோம். ஸோ மூணாவது, ஸோ புதிய ஆசாரியத்துவம், புதிய பலி. மூணாவது புதிய உடன்படிக்கை என்று பார்க்குறோம். 8:8 நம்ம வாசிப்போமானால், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. 10 வரைக்கும் வாசி. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எரேமியா 31:31 கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உரைத்த அந்த காரியத்தை தான் இங்கே எபிரேய நிருப வாக்கியம் கூட்டிட்டு காட்டுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ புதிய உடன்படிக்கைன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம திருவிருந்து நம்ம எடுக்கும்போது நம்ம தியானிக்கிறப்ப அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துலையும் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம புசிக்கிறதுக்கு அடையாளமாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம எடுக்கும்போது இது ரத்தத்தினாலாகி என்ன இது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அந்த எபிரேயர் பின்னணியிலேருந்து வந்த அந்த யூத ஜனங்கள் கேள்விப்படும் போது அவர்கள் மனதில் ஒரு ஐயம் அல்லது ஒரு கேள்வி எழக்கூடும். ஸோ அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு முறைகள் அல்லது பலிகள், ஸோ பலின்னும் போது அது எதை குறிக்கிறது? தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த அப்போ அதெல்லாம் வேஸ்டா, அதெல்லாம் பயனற்றதா, அதனால் எந்த பிரயோஜனம் இல்லையா, அதெல்லாம் வந்து அர்த்தமற்றதாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஒரு புதிய ஆசாரியராக இருக்கிறீங்க சொல்கிறீங்க, புதிய பலியாக இருக்கிறீன்னு சொல்கிறீங்க, அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறான்னு சொல்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டின் முறைமைகள்லாம் வேஸ்ட்டா, அர்த்தமற்றதா, பிரயோஜனம் இல்லாதா அப்படின்னாக்கா அதுக்கான பதிலே தான் இந்த 9ஆம் அதிகாரம் 1-14 எபிரேய நிருப வாக்கியம் தருகிறது நம்ம பார்க்குறோம். அந்த யூதர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, அந்த சுத்திகரிப்பு முறைகள் எல்லாவற்றிலும் அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவண்டை அவர்களை நடத்துவதற்கு அவைகளெல்லாம் ஒரு வகையாக, ஒரு குறியீடுகளாக, ஒரு படமாக, ஒரு நேலாட்டமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார்ல யோவான் 5:31 வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்க ரொம்ப டிலிஜென்ட்டாக, அவ்வளோ ஊக்கமாக, உற்சாகமாக அந்த வேத வசனங்களாக தியானித்து பார்ப்பார்கள் அந்த பரிசேயர்கள், வேதப்பாரர்கள்லாம். ஸோ அதை குறித்தான பெருமை அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் வந்து இதுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியும். சங்க இலக்கியத்தில் படித்த ஒரு காரியம் இருக்குது. ஸோ கோப்பிரன் சோழன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். ஸோ அவனுக்கும் பிசிராந்தியார் அப்படின்னு ஒரு புலவர், அவர் வந்து புலவர் வந்து பாண்டிய நாட்டில் இருப்பார், கோப்பிரன் சோழன் வந்து சோழ நாடு. ஸோ 2 பேரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்காமலேயே அவங்க ஆரோக்கியத்தோர்களாக நட்பு பாராட்டிட்டு வந்தாங்க. இப்போ கடைசி காலத்தில் கோப்பிரன் சோழனுக்கு என்னாச்சுன்னா,
அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து கலகம் பண்ணதுனால அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் ஸோ உண்ணாவதாக இருந்து உயிரை மாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சாம்பலில் ரெட்டு உடுத்தி உட்காரவங்கள சம்திங்கில் இது அது மாதிரி அவர் அது ஒன்றா நோன்பு இருந்து சாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஸோ இதை கோப்பரஞ்சோ இது பிசுராந்தியார் கேள்விப்பட்டு ஓடி ஓடி வரார். அவர் கோப்பரஞ்சாய் என்பது அந்த சாக வரை உண்ணாவிரதம் இருக்கும்போதே சொல்லிட்டார், என் ஃப்ரெண்டு வருவார் எப்படியும் பிசுராந்தியார் இப்பெல்லாம் கேட்பாங்க, அவர் பாண்டி நாட்டில் இருக்கார், அவர் எப்படிங்க வருவார் அப்படின்னு. இல்லை வந்துடுவார் அப்படின்ட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு இல்லை சாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வந்துட்டார். ஸோ எப்படி வந்தார் தெரியும். ஸோ அவர் வந்தோன்னே இவர் இறந்துடுவார் கோப்பரஞ்சயன். அப்புறம் இவரும் வந்து நண்பனுக்காக வருந்தி அவரும் இறந்து போயிடுவார். 2 பேரும் வந்து பார்க்காமலேயே வந்து நட்பு கொண்டாடினாங்க. ஸோ இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு படமாக ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த சுத்திகரிப்பு முறைகள் மூலமாக அந்த பல்வேறு பலிகள் மூலமாக அவர் இயேசு கிறிஸ்துவானவரை படமாக அவர்களுக்கு காண்பித்தார். ஸோ அப்புறம் என்னாச்சு, அவர் மாம்ச ரத்தமும் உடையவராக அவர்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்க மாட்டுறாங்க, படத்தையே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ எபிரேய நிர்வாகியன் அதான் சொல்கிறார், கமான் என்ன செய்கிறீங்க நீங்கள், அந்த படத்தை தூக்கி போட்டுறீங்க, இனிமேட்டு அந்த படம் தேவையில்லை. ஸோ நீங்கள் நேசிக்கிறவர், நீங்கள் காண வாஞ்சிக்கிறவர் உங்களை எதிரில் நிற்கிறாரு. ஸோ படம் இனிமேல் தேவையில்லை அப்படின்னா அவங்களுக்கு அது அந்த இருதயம் வந்து உணர்வு இல்லாத இருக்குது. அவரை தள்ளி விடுகிறார்கள். இல்லை இவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லும் அளவுக்கு அவரை மூர்க்கமாக எதிர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றைய முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாக இருந்தது. ஸோ அன்றைய முதலாம் உடன்படிக்கை அப்படின்னும் போது எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7-8. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஸோ முதலாம் உடன்படிக்கையானது மோசே மூலமாக ஆண்டவர் வந்து தேவனாகிய கர்த்தர் இந்த சீனாய் மலையிலே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும். ஸோ அதில் வந்து அநேக சுத்திகரிப்பு முறைகள் இருந்தது, அநேக பலிகள் இருந்தது. ஸோ சமாதான பலி இருந்தது, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்லுவோம், தகன பலிகள், இப்படி பல பலிகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த கட்டளைகளை. அந்த பலிகள்லாம் எப்படி செலுத்தணும், யார் செலுத்த வேணும், எந்த முறையில் செலுத்தணும், எப்போது செலுத்த வேண்டும், ஸோ எந்த சூழ்நிலையில் அது செலுத்தப்பட வேண்டும், எல்லாவற்றையும் அவ்வளவு நுணுக்கமாக ஆண்டவர் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு ஆஃபசர்டாக ஏனோதானா என்று ஆண்டவர் செய்யலை. இதெல்லாம் வந்து அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ நுணுக்கமாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்தார். அதனால் வந்து இந்த பழைய அந்த உடன்படிக்கையானது, அந்த ஆராதனைக்கேற்ற முறைமைகளானது, அவைகளை குறித்து இந்த எபிரேய நிருபாக்கியனும் வந்து பீலிட்டில் பண்ணல, அல்லது குறைவாக எண்ணவில்லை. ஸோ அது நல்லது தான். ஆனால் வந்து அதை சொல்லுவோம்ல, குறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருந்தது. ஸோ கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், கிறிஸ்து சிலுவையில் மரித்து மீட்பை உண்டு பண்ணினதுக்கப்புறம் இவைகள்லாம் தேவையற்றதாக ஆகிவிட்டது. 2ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரத்தில் பூமிக்குரிய முதலாம் உடன்படிக்கை ஆனது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய அப்படின்னு போட்டு பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது.
பூமிக்குரிய சாங்சுரி, பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னும் போது அது வந்து டெம்பரவரி, அது கொஞ்ச காலத்துக்கு தான் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்குறோம். 2வது வசனத்தில் எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். எக்ஸோடஸ், யாத்திராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அவன் அதன் பாதங்களை வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பால்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 அதை வாசிச்சிட்டோம். ஓகே, அது ஏற்கனவே வாசிச்சிட்டோம். ஸோ எப்படினில் ஒரு கூடாரம் ஆசாரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம என்னதான் வசனங்களை நம்ம வாசித்தாலாம், நம்ம அதை பிக்சராக நம்ம அது ஒரு படமாக நம்ம மனதில் கொண்டு வந்தால் தான் அது தெளிவாக புரியும். ஸோ சீனாவில் கூட என்ன நடந்ததுன்னா, அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த மாசத்துடைய அந்த கொள்கைகளை எப்படி வேகமாக பரப்பினார்கள் என்றால், அவருடைய கொள்கைகளாக அந்த படமாக அந்த கொண்டு வந்து புக்லெட்டாக பிரிண்ட் பண்ணி அதை அச்சிட்டு கொடுத்தார்கள். ஸோ ஜனங்க வந்து ஈஸியாக அதை வந்து புரிந்து கொண்டார்கள். ஸோ நம்ம பல காரியங்களை பேசினாலும் நம்ம ஈஸியாக நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு படம், இந்த மாதிரி வீடியோ நமக்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆசாரி கூடார அமைப்பு. ஸோ முதல்ல இந்த அவுட்டர் கோர்ட்யார்ட் அல்லது வெளிப்பிரகாரம் பார்க்குறோம். அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரம் அதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்தது. ஸோ கிழக்கு பக்கமாக அந்த வாசல் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ கிழக்கு புறமாக ஒரே ஒரு வாசல் அப்படின்னும் போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குல்ல. ஆண்டவர் சொன்னார், நானே வாசல் அப்படின்னு சொன்னார். ஸோ தேவனிடத்தில் சேர்வதற்கு ஒரே வாசல், ஒரே வழி, என்ட்ரன்ஸ் ஏறினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஸோ அந்த வெளிப்பிரகாரத்தில் என்ன இருந்தது? வெண்கல பலிபீடம் இருக்கும், அல்லது தகன பலிபீடம் சொல்லுவாங்க. அது சீத்தை மரத்தினால் உண்டாக்கப்பட்டிருந்தது. வெண்கல தகட்டினால் அது மூடப்பட்டிருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அதில் தான் பலி செலுத்துவார்கள். ஸோ இந்த மிருகத்தின் பலியை அதில் செலுத்துவார்கள். அதில் 4 வளையங்கள் இருக்கும். அந்த 4 வளையங்களை மாற்றி அந்த மிருகத்தை பலியிடுவார்கள். அப்புறம் கொஞ்சம் நம்ம அந்த கிழக்குலேருந்து மேற்கு திசை நோக்கி நகரும் போது தண்ணீர் தொட்டி இருக்கும், லேவர் இல்லை, இந்த தண்ணீர் தொட்டி இருந்தது. ஸோ ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியர்கள் அவர்கள் கை கால்களை சுத்திகரித்து கொண்டு தான் அந்த ஆசார முறைமைகளை அவர்கள் செய்யணும். இல்லைன்னா அவங்களுக்கு மரணம் சம்பவிப்பது நிச்சயம். ஸோ இந்த வெளிப்பிரகாரத்தில் வெண்கல பலிபீடம் அல்லது தகன பலிபீடம் இருந்தது, தண்ணீர் தொட்டி இருந்தது. இது ரெண்டுமே எதை குறிக்கிறதா இருந்தது? ஆண்டவருடைய மரணத்தையும். ஸோ சிலுவிலே நமக்காக பலியாகி நம்மளை மீட்டுக்கொண்ட அவரை குறிக்கிறதாக இருக்கிறது. தண்ணீர் தொட்டி அப்படின்னும் போது அது வேத வசனத்தை குறிக்கிறதா இருக்குது. செபேஷியில் வாசிக்கணும்ல. ஸோ வேத வசனத்தால் நம்ம கழுவப்படுகிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஸோ அனுதினமும் நம்ம வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறார், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிறார் என்றதை பார்க்குறோம். ஸோ அந்த 2வது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அங்கே என்ன பார்க்குறோம்? இடதுபுறம் ஒரு குத்து விளக்கு பார்க்குறோம்ல, அது 7 கிளைகள் கொண்டதாக இருக்கிறது. அந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை புரிய வைக்கிறது கஷ்டம்.
ஸோ அதன் மேலே 7 அகல்கள் இருக்கிறது. அந்த குத்து விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும் இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஆசாரி ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் அதில் எண்ணெய் வார்த்து அந்த திரியை அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த திரியை அவங்க அந்த எரி அதை அவங்க திரியை அவங்க சரி செய்து கொண்டே இருக்கணும். அது வந்து அணைந்து போகக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு. அப்புறம் அங்கே வந்து சமூகத்து அப்பங்கள் கொண்ட மேசை இருந்ததுன்னு பார்க்கணும். அது சீத்தின் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் மேலே புளிப்பில்லா 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு வரிசையில் 6 அப்பங்களும் இன்னொரு வரிசையில் 6 அப்பங்களும் இருக்கும். ஓய்வு நாள் தோறும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரெப்ளனிஷ் பண்ணுவாங்க அல்லது அதை மாற்றுவார்கள். ஸோ பழைய அந்த அப்பங்களை எடுத்து விட்டு புதிதாக செய்யப்பட்ட அந்த புளிப்பில்லாத அப்பங்களை அதை வைப்பார்கள். அப்புறம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தைக்குள்ளாக போவதற்கு முன்பாக அங்கே ஒரு தூப பீடம் அல்லது பொற்பீடம் அங்கே இருக்கும். பொற்பீடத்தின் மேலே அந்த வெளியில் அந்த மிருகத்தை கொன்று அந்த எரித்த அந்த நெருப்பு துண்டை கொண்டு வந்து அந்த தூபபீடத்தின் மேலே போட்டு இந்த வாசனை திரவங்களை போட்டு நறுமண புகையை எழுப்ப வேண்டும். ஸோ இது பரிசுத்த ஸ்தலத்தையும் அந்த நறுமணம் அதை தாண்டி மகா பரிசுத்த அந்த திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் சென்றடையும். 3வது காரியம் மோஸ்ட் ஹோலி அல்லது ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்கிறதுல மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஸோ அதில் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம்தான் அங்கே போக முடியும். தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அந்த பலியை செலுத்துவான் என்று பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் மண்ணா வைக்கப்பட்டிருந்தது. மண்ணா வைக்கப்பட்ட அந்த பொற்பாத்திரம் அதில் இருந்தது. ஆரோனுடைய துளித்த கோலம் இருந்தது. அப்புறம் 10 கற்பலகைகளை கொண்ட தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த 10 கற்பலகைகளை 2 இருந்தது. 5 கட்டளைகளாக எழுதி கொடுக்கப்பட்டு அவைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது என்பதை பார்க்குறோம். ஸோ அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே 2 சைடாக 2 புறம் வலதுபுறம் இடதுபுறம் கேருபன்கள் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தான் அந்த மர்சி சீட் என்று சொல்லப்படுகிற அந்த கிருபாசனம் இருந்தது. கிருபாசனத்தை 2 இடதுபுறம் வலதுபுறம் இந்த கேருபன்கள் இருந்தது என்று பார்க்குறோம். ஸோ இது நடுவில் தான் ஆண்டுடைய அந்த ஷக்கினா மகிமை இறங்கி வந்தது என்பதை நம்ம ஆகமங்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எப்படினில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும். ஸோ அங்கே குத்து விளக்கு இருக்கிறது. மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஸோ அந்த குத்து விளக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மேஜையின் மேல் 31ஆம் வசனம், 31. பசும்பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஸோ தொடர்ந்து அந்த 6 கிளைகளை உடையதாக இருக்கிறது. ஒரு புறம் அந்த 3 கிளைகள், இன்னொரு புறம் அந்த அதோடைய விரிவாக்கம் தான் எக்ஸ்பிளனேஷன் அதில் 37 வசனம் வரைக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு தெரிஞ்ச காரியம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எளிதாக புரியும். ஸோ அந்த குத்து விளக்கு எதை காட்டுகிறது என்றால் அது வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையாளம் காட்டுகிறதா இருக்கு. ஸோ நானே உலகத்துக்கு ஒளி என்று ஆண்டவர் சொன்னார்ல. யோவான் 8:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்.
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ இயேசுவான சொல்கிற காரியம், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு காரியம் 1ஆம் அதிகாரம் 12-13. ஸோ அதை குத்து விளக்கணும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கும் போகும் இல்லையா? அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஓகே, அந்த குத்து விளக்கு என்ன அப்படின்ற 20ஆம் வசனத்தில் கடைசியில் பகுதி வாசிக்கும் போது, நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஸோ 7 சபைகள். ஸோ ஆண்டவர் சபையை உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறார் என்பதே இது குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ அதுக்கு அடையாளமாக தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கூடாரம் இருக்குதுல்ல. முதலாம் கூடாரம், ஸோ முதல் திரைச்சிலை, இந்த வெளிப்பிற்காலத்திலேருந்து முதல் திரைச்சிலை வழியாக அந்த ஆசாரியம் ஊழியம் செய்கிறவர்கள், ஆரோனுடைய சன்னதியிலேருந்து வந்தவர்கள், அவர்கள் உள்ளே நுழைந்து அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்போது அந்த குத்து விளக்கு இருக்கும். சொன்னபடி அந்த குத்து விளக்கு அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அது நித்திய கட்டளையாக இருந்தது. ஸோ அந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் நாள்தோறும் என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாம் கூடாரத்துக்குள் செல்வார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த தூப பீடம் இருக்கும் இல்லையா, அதன் மேலே அந்த வாசனை பொருள் போட்டு நறுமண புகழையும் அவர்கள் எழுப்புவார்கள். அப்புறம் வந்து ஒரு நாள் தோறும் இந்த சமூக தப்பங்களை அவர்கள் வந்து மாற்றுவார்கள் என்பதை பார்க்கணும். ஸோ மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்ததுன்னு அப்படின்னு பார்க்குறோம். யாத்திராவும் 25:30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். ஸோ அந்த மேஜையின் மேலே தெய்வ சமூகத்து அப்பங்கள் இருந்தது என்று பார்க்குறோம். ஸோ இது எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னாக்கா, யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஸோ 48ஆம் வசனத்திலையும் வாசிக்கணும்ல, ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த அப்பம் எதை குறிக்கிறதா இருக்குது? ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. ஸோ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான், ஸோ என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான்னு பார்க்குறோம். ஸோ வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனம் நமக்குள்ள அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதா இருக்கிறது. அது இயேசுவிலே நம்ம கலிகூற செய்ய அது போதுமானதாக இருக்கிறது. 2ஆம் துறைக்குள்ளே 3ஆம் வசனம், 2ஆம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. ஸோ 2ஆம் துறை, 1ஆம் துறை வந்து அந்த வெளிப்பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருந்தது. ஸோ 2ஆம் திரைச்சிலை வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும். ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிலும் 2 மடங்கு பெரிதாக இருந்தது. ஸோ இந்த 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 21-22. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே,
உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. சாரி, 25ஆம் அதிகாரம் 21, 22. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அந்த மகா பரிசுத்தில் என்ன இருந்தது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். 4ஆம் வசனத்தை அதிலே பொன்னார் செய்த தூப கலசம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொன்னினால் செய்த அந்த தூப கலசம் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அதை குறித்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் 16th chapter, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12-13. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காக ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியிட்டு அதுக்கப்புறம் செய்கிற ஒரு காரியத்தை இங்கே இருக்குது. ஸோ கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலே நெருப்பு தண்டினால் தூப கலசத்தை நிரப்பி அப்புறம் தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூபம் மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. எபிரேயர் இது எதை குறிக்கிறது அப்படின்றால் எபிரேயர் நிருபம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4 வாசிக்கலாம். ரெவலேஷன் 8th chapter 3rd and 4th verse. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஸோ சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கும் ஜெபத்துக்கு அடையாளமாக இந்த தூப வர்க்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு அதை காட்டிலும் மேலானதாக 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம எதனால் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாசரத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். இல்லை நம்ம ஆண்டவர் எப்பயும் நம்மளே போட்டு தள்ளிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ நம்ம செய்த தப்பிதங்கள் அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறார், செய்கிற பாவங்களை நமக்காக வேண்டுதல் செய்தபடி ஆண்டவர் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க இஸ் ஏபிள் டு சேவ் அஸ் டு த அட்டர்மோஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் வாசி. ஸோ முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். முழுதும் 4ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது முழுதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியம் இருந்தன அப்படின்னு பார்க்குறோம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம்
இன்னைக்கு காஸ்பல் லைஃப் இல்லைல்ல, அதனால் வசனத்தை கொஞ்சம் நம்ம நேரம் எடுத்து வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 10லேருந்து 22. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமா இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டாய் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி பண்ணணும், அதனுடைய செய்முறைகள், அதன் மேலே அந்த கேருபீன்கள் ஒன்றை ஒன்று நோக்கி உள்ளபடி வைக்கப்பட வேண்டும். கிருபாசனம் பெட்டியின் மேலே வைக்கணும் அப்படின்ற காரியத்தெல்லாம் மோசேக்கு ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையார் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஸோ அவனுக்கு மோசேக்கு ஆண்டவர் வந்து தெளிவாக ஒரு படமாக இதை காட்டி இதன்படி செய்வதற்கு நீ என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஏனோ தானோ அப்படின்லாம் இந்த நிர்விசாரத்துக்கே ஆண்டருடைய டிக்ஷனரியில் இடம் இல்லை. ஏனோ தானோ இந்த ஆரனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கல்ல, கத்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. நடந்தது உடனே அடி, உடனே மரணம். 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் அக்னியினால் பட்சிக்கப்பட்டு இறந்து போனார்கள். ஸோ அதை மோசேக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறேன், நீ செய்வதற்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கு. நான் சொன்னபடி செய்வதற்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறாருல. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன ஆப்போசிட்டெல்லாம் செய்யலை. ஸோ எல்லாத்தையும் ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ எல்லாமே அந்த வாசிக்கிறது நம்ம பார்க்குறோன்னா இந்த ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அந்த டேபர்னாக்கிள், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பொருளும் கிறிஸ்துவானவரை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ வரப்போகிற மேசியாவை, அவர் அடைய போகிற அவருடைய மரணத்தை குறிக்கிற காரியமாக, அவர் மேசியாவாக செய்து முடிக்கப் போகிற பிதாவின் திட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோடைய தளித்துக்கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதற்கு மேலே 5ஆம் வசனத்தில் அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நேலிட்டின. ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்கள் என்று எதிர்க்கலாம். ஸோ என்ன ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்குது, மகிமையுள்ள கேருபீன்கள். ஸோ அவருடைய மகத்துவத்தை புகழ்ந்து அவரை ஆராதிக்கிற அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறது தான் அந்த கேருபீன்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கும் வண்ணமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவருடைய கட்டளையாக இருந்தது. 1 சாமுவேல்
1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிப்போமானால் 1 சாமுவேல் 4:4. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். போதும். ஸோ இங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அப்படி கேருபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஸோ இந்த ஆராதனை முறைமைகள்லாம் எதுக்குன்னா, அந்த உண்மையான ஆராதனை பரலோகத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு அடையாளமாக தான், ஒரு மாதிரியாக தான் இந்த ஆராதனை முறைமைகளை வந்து ஆண்டவர் மோசே கொடுத்தார். ஸோ இங்கே பார்க்குறோம். ஸோ கேருபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர், அதுதான் வந்து சங்கீதம் 80:1 வாசிக்கிறோம். சாம்ஸ் 81 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம் அப்படின்ட்டு இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதற்கு மேலே மகிழ்வுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நேலிட்டு இருந்தன. அந்த நேலிட்டு இருந்தன அப்படின்னு பார்க்குறோமல்ல, அந்த பதம் வந்து எது அதுக்கு இணையான ஒரு அந்த பதம் வேற எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த காப்ரியல் தூதன் வந்து மரியாள் இடத்துக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிப்பதற்கு போவான். இப்போ கிருபை பெற்றவளை வாழ்க, நீ ஒரு குமாரனை பெறுவாய், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளை நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாங்க அப்படின்னோடனே அவள் வந்து மிகவும் கலங்கி, இது எப்படி ஆகும், நான் இன்னும் நிச்சயத்தான் நடந்திருக்குது, நான் புருஷனை அறியானே, புருஷனோட சேர்லையே எப்படி இது கர்ப்பவதியாக குழந்தை பெற முடியும் அப்படின்னோடனே, அப்போது காப்ரியல் சொல்கிற காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலாடும். அந்த நிழலிடம் இல்லை, அதே வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இவைகளை குறித்து விவரமாய் இப்போது இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்போது சமயம் இல்லை என்று ரொம்ப நான் டீட்டெயிலாக போக முடியாது, இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்ட்டு எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறதை பார்க்குறோம். இவைகள் இவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க 2 வசனத்தையும் வாசிச்சிடலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். பதினைஞ்சாம் வசனம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஸோ இங்கே இசைக்கே ராஜா நேரெடுக்கிற ஜபத்திலையும் பார்க்குறோம், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. சங்கீதம் 99:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. ஸோ இங்கேயும் கேருபீன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார் அப்படின்றத அநேக இடத்துல வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். சாரா வசனத்தில் இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க. ஸோ இந்த ஆராதனை முறைமைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த டேபர்னக்கல் அல்லது ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வேதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிரியேஷனை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து வேதத்தில் 2 அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வந்து 50 அதிகாரங்களில் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கதா இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை வாசிக்கலாம். யோவான் 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்ததுன்னு பார்க்கணும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், இங்கிலீஷ்லேயும் அநேக பைபிளில் டுவெல்ட் அமாங் அஸ் அப்படின்னு போட்டிருக்கு, நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இருக்குது. நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் தான் அதில் உண்மையான அர்த்தத்தை கொண்டு வருகிறார். டேபர்னக்கல்ட் அமாங் அஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தம்முடைய கூடாரத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார், சில காலம் நம்மளோடு கூட வாசம் செய்யும்படியாக. காட் ஜீசஸ் டேபர்னக்கல்ட் அமாங் அஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கூடாரத்தை இல்லை இந்த பூமியிலே ஸ்தாபித்து சில காலம் நம்மளோட கூட வாசம் பண்ணினார். ஸோ 33 வருடங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஃபுல்லி காட் ஃபுல்லி மேன் ஆக இந்த உலகத்தில் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முழுவதும் மனிதனாகவும் முழுவதும் தேவனாகவும் அவர் இந்த உலகத்தில் மனிதகுமாரனாய் வாசம் பண்ணினார் என்பதை பார்க்குறோம். ஸோ இந்த டேபர்னக்கல் அல்லது அந்த ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறதா இருக்குதுன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஸோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் என்ன காரியம்னா, அந்த முற்பிதாக்கள், அந்த பேட்ரியாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு கையளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ நான் உன்னோடு கூட இருப்பேன். ஸோ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை நான் உன்னோடு கூட இருப்பேன். ஸோ ஆபிரகாம் மரித்ததுக்கப்புறம் ஈசாக்குக்கும் அதே வாக்குத்தத்தம் இருந்தது, ஆபிரகாமோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாது. ஸோ அதுக்கப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்புக்கும் அதே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி போன யோசுவாவுக்கும் அதே வாக்குத்தத்தம், நீ கலங்காத திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஸோ அதுதான் அந்த டெபர்னக்கல். ஸோ ஆண்டவர் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சொல்லும் போது என்ன செய்யறாருன்னா, அந்த வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறார். ஸோ நான் உங்களோடு கூட இருப்பேன். அதான் ஒரு படத்தை கூட சர்ச் குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கும் போதும் பாளையம் புறப்படும் போதும் என்ன பண்ணுவாங்க, அந்த கோத்திரமாக இருப்பாங்கள்ல, ஒரு கோத்திரத்துக்கும் தலைமை தாங்கி நடத்துகிற கோத்திரம் இருக்கும். முதலாவது அந்த யூதா கோத்திரம் இருக்கும். ஸோ அவங்களுக்கே 2 கோத்திரம் இருப்பாங்க. அப்புறம் ரூபன் கோத்திரம், அப்புறம் மற்ற கோத்திரங்கள்லாம் வரும்ல, 12 கோத்திரமும். ஸோ அது கோத்திரமாக முன்னே போவாங்க. வந்து கூடாரத்துக்குள்ளே வரும், கூடாரமாக அவர்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே அவங்க வருவாங்க. நடுவில் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதான் பார்க்குறோம்ல, காட் த சன் வந்து டேபர்னக்கல்ட் அமாங் அஸ். ஸோ அதை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தும் மத்தியில் வாசிக்கிறோம்ல, யோசேப்புக்கு சொல்லப்பட்டதில்ல. ஸோ மரியாள் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ண, அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாங்க இல்லை. ஸோ இமானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. ஸோ அதுதான் அந்த வாக்குத்தத்தெல்லாம் வந்து அப்படி தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். ஸோ அதுக்கு அடையாளமாக தான் வந்து நம்முடைய ஜனங்களோடு கூட அவர் தங்கி தாபரிக்கிறார் என்பதற்கு, இயேசு கிறிஸ்துவானவரை அனுப்பி அவர்கள் நித்திய மீட்பை கொண்டு போகிறார் என்பதற்கு அடையாளமாக தான் என்ன பண்ணான்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஸோ ஆசாரிப்பு கூடாரமும் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாகவே இருக்கிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு, அது என்ன பண்ணோம், அது பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்து சொல்லும்போது அது டெம்பரரியாக இருந்தது இல்லை. ஸோ எப்போ அந்த மேகம் நிற்குமோ இப்போ அவங்க நிற்கணும், எப்போ மேகம் கிளம்புதோ அவங்க எடுத்துகிட்டு கிளம்பணும். ஸோ அவங்க தே ஆர் ஆன் டிரான்சிட், அவங்க தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஸோ பல வருடங்களாக ஒரு சில நாள்கள் மட்டுமே போகக்கூடிய அந்த பயணம் அவர்களுடைய முரட்டாட்டத்தினால அது 40 வருஷம் கடந்து போயிட்டுது அப்படின்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ இங்கே திரும்ப அந்த எபிரேயர் நிருபத்துக்கு வருவோம். ஸோ இவைகளை விதமாய் ஆயத்தம்
ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். வசனத்தை வாசிக்கணுமா? ஸோ லேவியராகமம் 8ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் 8ஆம் அதிகாரம் 4-5. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடாத வாசலுக்கு முன்பாக கூடின போது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி. போதும். ஸோ இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள ஆசாரிகள் வரும்போது அவர்கள் அந்த அந்த எண்ணெயை அவர்கள் ஊற்றிக்கொண்டு இருக்கணும், அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த தூப வர்க்கங்களை எரிய விட்டுருக்கணும். அப்புறம் வந்து ஓய்வு நாள் தோறும் அந்த அப்பங்களை மாற்ற வேண்டும். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் செலுத்துவான். என்னாகமம் 15ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 15ஆம் அதிகாரம் 27-28. ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் 1 வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஸோ 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம், அது வெறுங்கையாக போக முடியாதுல்ல, அந்த மிருகத்தை பலியிட்டு அந்த ரத்தத்தை அவன் கொண்டு சென்று அந்த அந்த கிருபாசனத்தின் மேலே அவன் தெளிக்கணும். ஸோ அந்த கிருபாசனம் எதை குறிக்கிறதுனா அகைன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கணும்ல. ஸோ 1ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறும் வகையில், ஸோ ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவு கூறும்படியாக தான் அந்த ரத்தத்தை அவன் என்ன பண்ணோம், அந்த மர்சி சீட் மேலே அல்லது அந்த கிருபாசனத்தின் மேலே அவன் தெளிக்கணும். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஸோ முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் அப்படின்னா அந்த பூமியில், ஸோ அப்போ இது எழுதப்பட்ட காலம் வந்து அந்த ப்ராபப்ளி அந்த அந்த எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்ட அந்த காலத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடும், சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கக்கூடும். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று அப்படின்னா, ஸோ இன்னும் கிறிஸ்துவானவர் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவினை தெரியப்படுத்துகிறார். இந்த கூடாரம் அந்த கூடாரம் அப்படின்னும் போது இந்த பழைய கூடாரமாக்கிய இந்த ஆசாரிப்பு கூடாரம் இக்காலத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா, இதை குறித்து நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாது. கொலோசியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு வருகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். இல்லப்பா, கொலோசியர் சரி கொலோசியர் 2
சாரி, கொலோசியர் 2:16-17 வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளின் பொருள் இந்த பலிகள், இந்த சடங்காச்சரங்கள், போஜன பானத்தை குறித்து, எது சுத்தமான மிருகம், எது அசுத்தமான மிருகம், எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது தான். ஸோ ஸோ அது சொன்னபடி அந்த படமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அது கொடுக்கப்பட்டது. ஸோ கிறிஸ்துவானர் வந்ததுக்கப்புறம் இந்த பழைய முறைமைகள், பழைய ஆராதனை முறைமைகள் அது அது அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது என்பதையும் பார்க்கலாம். அந்த குடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்குது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்யனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளமா. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைகள், பலிகள் எல்லாம் மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவர்களாம். ஸோ ஸோ அங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த அட்டோன்மெண்ட் அப்படின்ற வார்த்தை அல்லது பாவ நிவர்த்தியும் செய்யும் போதெல்லாம் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது கவரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த பாவம் மன்னிக்கப்படல, அது மூடப்பட்டிருந்தது. ஏன்னா இறுதி பலியாகிய பூர்ண பலியாக கிறிஸ்து வரும் வரைக்கும் என்ன பண்ணார், அதுக்கு அடையாளமாக தான் அந்த மிருகத்தின் பலியெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அது கிறிஸ்துவானவர் மரிக்கும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறே அல்ல. கடைசியாக நம்ம 10ஆம் அதிகாரம் 19-22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் கூட சேரப்படுவோம். ஏன்னா நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு. ஸோ இந்த பழைய கூடாரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ கர்த்தருக்கு சித்தமான அந்த புதிய கூடாரத்தை குறித்ததான அந்த காரியங்கள் 11-14 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாக இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலேருந்து ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் மோசேயின் மூலமாக எழுதி கொடுத்த அந்த பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமைகள் என்னவென்றும் அவைகள் இயேசு கிறிஸ்துவானவரை அடையாளம் காட்டுகிறவனாகவும் அவருடைய வருகையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அது அடையாளம் காட்டுகிறதாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் மோசேக்கு சொல்லும் போது அது உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்வதற்கு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் மோசையை ஆயத்த பண்ணினீங்க. ஆண்டவரேப்பா, அவைகளெல்லாம் கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிறதா காரியமாகட்டும், அந்த குத்து விளக்காகட்டும், அது அந்த அந்த மேஜை மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த
தேவ சமூகத்து அப்பங்களாகட்டும், ஆண்டவரே இந்த தூப வர்க்கங்களை எடுக்கிற காரியமாகட்டும், உடன்படிக்கையாக பெட்டியாகட்டும், அது மேலே இருக்கிற கேருபன்கள், மற்றும் அந்த ஆண்டவரே அந்த மர்சி சீட் என்று சொல்லப்படுகிற கிருபாசனமாகட்டும், இவையெல்லாம் ஆண்டவரே அதுக்குள்ள ஆண்டவர் நீங்கள் கிருபை பாராட்டினபடியால் நம்ம நன்றியை கூட துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரேப்பா தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே கத்தாபி நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே முடிய திருக்குமாரனை எங்களுக்காக அனுப்பி ஆண்டவரே அவரை இந்த கோவ நிவாரண பலியாக நாங்கள் அடைய வேண்டிய அந்த நித்திய ஆக்கணையை சிலுவையில் அவர் மேலே நீங்கள் சுமத்தி ஆண்டவரேப்பா எங்களை மீட்டிக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுக்கு கொஞ்சமும் தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தோற்ற முன்பே நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்கெங்கேயோ எப்படிப்படியோ இருந்தோம், உமக்கு வேதனை உண்டாக்குறவர்களாக, உம்மை கோபப்படுத்தினவர்களாக, உமக்கு முதுகை காட்டினவர்களாக, உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே கர்த்தர் சந்தித்து எங்களை ஆண்டவரே முடிய மந்தைக்குள்ளே கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது பாராட்டின உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரேப்பா அதை ஆண்டவரேப்பா எவ்வளோ பேருக்கு கிடைக்காத காரியம் ஆண்டவர். இந்த உலகத்தில் எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை ஆண்டவரே கத்தாவே நீங்கள் கூட்டி சேர்த்து ஆண்டவரே முடிய திருக்குமாரனை எங்களுக்காக பலியாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நீதி எங்களுக்கு நீங்கள் அளித்து ஆண்டவரேப்பா ஆண்டவரே தொடர்ந்து இந்த பரிசுத்தமாகுதலை நாங்கள் வளருவதற்கு உம்முடைய வேத வசனமாகிய ஆண்டவரேப்பா இந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அனுதினம் நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாங்கள் அனுதினமும் தியானிக்கும் போதும் பரிசுத்தாபியானவர் எங்களுக்கு வெளிச்சம் தந்து நடத்தும்படியாக எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நித்திய வழியில் நடக்கத்தக்க எங்களை கத்த தொடர்ந்து எங்கள் மீது கிருபையை பாராட்ட என்ற முடியான ஜெபிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே